ரூட்ஸ் மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டீ பிரேக் நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். ஸோ அது என்னன்றதை நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இவங்க கிட்டலாம் நான் வந்து ஷேர் பண்ணணும். அதை நான் ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசுறேன். அதாவது தினேஷ், நான் தினமும் வந்து காலையில வந்து வீட்டில் கிளம்பும் போது டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அந்த ராமாயணம் பாட்டு இப்படியெல்லாம் வந்து வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ராமாயணத்தை கேட்க முடியல, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பாட்டாக பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஏதாவது டவலை தொடச்சிட்டு அப்படியே போட்டுருவோம். எதுவுமே பெர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்லி ஹஸ்பண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்திக்கிட்டே இருப்பாங்க. இல்லை இது என்ன என்ன புலம்பல் வேற மாதிரி இருக்கு இன்னைக்கு. ஏன் தினேஷ் தெரியல, அவன் சொல்லிட்டான். சொல்லுங்க. இல்லை வேற விஷயம் ஏதோ இருக்குது. ஆமா, ஏதோ இதுக்காக குடும்பத்தை டவல் லெவல்ல பேசுறாங்கன்னா இன்னும் சப்ஜெக்ட் ரொம்ப ஆழமா சின்ன விஷயத்துக்குலாம் வந்து அவ வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்ட் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். நீங்களுமே உங்க வீட்டுல எல்லாம் அப்படிதானே ரியாக்ட் பண்றீங்க. சோ இனிமேல் வந்து அதுக்கெல்லாம் ஒரு தடை, சூப்பரான ஒரு தடை வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நானும் இன்னைக்கு காலையில இருந்து வந்து வீட்டுல என் ஹஸ்பண்ட் நோட் பண்ணிட்டே இருந்தேன். என்னன்னா, ஒரு வாயை திறக்கல, நான் என்ன தப்பு பண்ணணும் என்ன திட்டவே இல்லை, ஒரு வார்த்தை கூடவே இல்லை. மௌன விரதமா இருக்கு. அதாவது மௌன விரதம்லாம் இல்ல, பேசுறதே ரொம்ப மரியாதையா வந்து பேசினாரு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது. சோ அதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, குவைத் நாட்டுல வந்துட்டு மேரேஜ் நடந்திருக்கு. ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் நடந்த அடுத்த நிமிஷம் பொண்ணும் பிள்ளையும் சுத்தி வர்றது. அந்த மேரேஜ் பையன் பையனுக்கா பையன் பொண்ணுக்கா? ஏன்னா இப்ப வெளிநாடுன்னு சொல்லிட்டு அங்க வந்து இப்ப பொண்ணும் பண்றாங்க, பையனும் பண்றாங்க. பையன் பொண்ணுக்கு நடந்ததா ஃபர்ஸ்ட்? இப்ப கல்யாணம்னாலே இனிமேல் தெளிவா பேசணும். லவ்னாலும் தெளிவா ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். நிச்சயமா அது மாதிரி நடக்குது. இல்ல இப்போ எல்லாம் ரேலியா நடத்திட்டாங்கப்பா. சென்னையே குலுங்குதுன்றாங்க, கேள்விப்பட்டீங்களா? எல்ஜிபிடி எல்லாம் பண்ணிட்டு பயங்கரமா இது பண்ணிட்டாங்க. அதனால இனிமேல் நேயர்களுக்கு புரியுற மாதிரி எங்களுக்கு புரியும் நீ என்ன சொல்ல வரன்னு. நீ ஒரு ஆர்த்தடெக்ஸ் அப்புறம் அயோடெக்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் கண்டென்ட் சொல்லும்போது நேயர்களுக்கு தெளிவா குவைத்தன உடனே அவங்க யார் கல்யாணம், எப்படி கல்யாணம், எப்படி நடந்தது எல்லாம் டீட்டெயிலா நோண்டுவாங்க. நம்ம இதுல வந்து கல்யாணம்னா ஒரு பொண்ணு பையனுக்கு நம்மளதுல எல்லாம் பேசலாமா, நான் நேயர்களுக்கு தெளிவுபடுத்த சொல்லி சொல்றேன். சரி, ஓகே. நேயர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி, ஒரு பொண்ணு ஒரு பையனை தான் வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. வீட்டுல வந்து அரேஞ்ச் பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்திருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமா நடத்திருக்காங்க. சோ கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் சுத்தி வரும்போது அந்த பொண்ணுக்கு வந்து லேசா இப்படி கால் தடிக்கிருச்சு. ஏன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் பெருசா போட்டுருப்பாங்க. விஷயத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. என்ன விஷயம்? இதுல இன்னொரு பியூட்டி கேள்விப்பட்டீங்களா? என்ன இல்லையே, அரேஞ்ச்டு மேரேஜ். இந்த கலி உலகத்துல அரேஞ்ச்டு மேரேஜ் எங்க எவ்வளவு வருஷம் ஆச்சு இதெல்லாம் காது குளிர கேட்டு. ஆமா, ஏன்னா அந்த அதுலதான் வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கரெக்டான விஷயங்களும் அரேஞ்ச் மேரேஜ்ல தான் நடக்கும். சோ என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து ட்ரெஸ் பெருசா போட்டு கால் தடிக்கி லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. சோ அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து தாலி கட்டிட்டாரு. சோ ஹஸ்பண்ட் தானே, உடனே முட்டாள், ஏன் பார்த்து வரமாட்டியா, ஒழுங்கா வரமாட்டியா அப்படின்ட்டு ஏதோ கோவமா திட்டிருப்பாரு போல ஒரு வாரம். ஆமா, எவ்வளவு தில்லு பத்தியா தலைக்கு. ஸ்லோவா தான் அந்த பொண்ணு காதுல மட்டும் கேக்குறாங்க. தலைக்கு தில்லு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கு. அப்ப இதுக்கு ஏதாவது கிடைச்சிருக்குமே. கண்டிப்பா ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. உண்மையில அது வந்து பல பெண்களுக்கு வந்து ஒரு சுதந்திர நாள் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு விஷயம் தான் அது. என்ன அப்படின்னா, நம்மள இப்படி திட்டுறாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தாலி கட்டின அடுத்த 3ஆவது நிமிஷமே வந்து எனக்கு ஒரு வேணாம் அப்படி சொல்லி டிவோர்ஸ் பண்ணிடுச்சான். சரி, உங்களுக்கு எப்ப டிவோர்ஸ்? அதுதான் எங்க ஹஸ்பண்ட் வாயை மூடிட்டாரு. அதுக்குதான் இந்த மேட்டரா? இனி திறக்கட்டும், அவருக்கு இருக்கு கச்சேரின்ற மாதிரி. அவர் அமைதியா இருந்த காரணம் என்னன்னு அப்புறமா தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. விஷயம் நம்ம நேயர்களுக்கும் சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம டீ பிரேக்ல வந்து சூப்பரா பேச போறோம். சோ என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு பண்ண அந்த விஷயம் வந்து சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு பண்ணது 100% கரெக்ட். தப்பு ஏங்க, நீங்க வந்து இப்போ வந்து எவ்வளவு தப்பெல்லாம் நடக்குது, எந்த அளவுக்கு கீழ்த்தனமெல்லாம் பேசுறாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு அவன் பார்த்து போக கூடாத முட்டாள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு டைவர்ஸ்னா, தமிழ்நாட்டுல ஒரு ஜோடி கூட நாளைக்கு காலையில புருஷன் முன்னாடியே இருக்க முடியாது. அதுதான் இப்போ அந்த பெண்கள்லாம் அன்னைக்கு வாயை மூடிட்டு இருந்ததால் தான் காலகாலமா கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட. சோ அதுல இருந்து தப்பிக்கணும்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு சின்னதா தடுக்கி விழுந்ததே தாங்கி பிடிக்க முடியாத இவனால எப்படி காலம் முழுக்க வச்சு நம்மள வந்து தாங்கி பிடிப்பான். சோ அந்த பொண்ணு ஸ்பாட்ல எடுத்த முடிவு வந்து உண்மையிலே கரெக்ட் தான். நீ சொல்றது கரெக்ட். அது அந்த இடத்துல அது கோவப்பட்டு எடுத்துருச்சு. அந்த பையனோட நிலைமையும் அதெல்லாம் விடுங்க ஒரு பக்கம். நீங்க சொல்ற மாதிரி அந்த காலத்துல இருந்து அமைதியா இருக்கும் போது கோர்ட்டும் அமைதியா இருந்தது. இன்னைக்கு ஃபேமிலி கோர்ட்டுக்குள்ள போனா கியூர் கேட் வரைக்கும் நிக்குது. எங்க
கேட் வரைக்கும். அதுதான் சொல்றேன், இதனால வாழ்ந்து குழந்தைங்க பெத்துட்டு அதுக்கப்புறம் டிவோர்ஸ்னு போறது கஷ்டம். இப்பயே பிரிஞ்சுட்டா நல்லது இல்ல? இப்பயே பிரிஞ்சுட்டாலும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேங்க, ஆம்பளைங்களுக்கு வந்து பேர் வந்து எப்படி வேணாலும் வரலாம். ஆனா பெண்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி அடுத்த செகண்டே டிவோர்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க 2வது மனைவி தான். 2வது மறுமணம் அப்படின்னாலும் அவங்களுக்குமே ஒரு நல்ல லைஃப் கிடைக்கல. இவனை விட ஒரு நல்ல ஒரு புருஷன் கிடைக்கிறது ஒரு வாய்ப்பு உண்டுல்ல? அவன் ஒரு கேர்ல ஆமா, இல்ல ஒரு லவ்ல ஒரு அஃபெக்ஷன்ல இப்போ ஒரு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, வாடி போடி வாடி போடி போடுவாங்க, சொல்லுவாங்க. திட்டுவாங்க, ஏ செல்லமே ஏ முண்டமேன்னு. எல்லாமே அழகான பண்ணுவாங்க. அழகான ராட்சசியே இருக்கு. பாத்துக்கிறீங்களா, அழகான ராட்சசியே ராட்சசியே. இப்படி எல்லாம் பாட்டு வந்திருக்கு. அப்ப ராட்சசின்னு டைவர்ஸ் பண்ணுவியா? அதுதான் அது அது அதே இந்த சொல்றதுக்கு ஊடல் நேரம் கூடல். காலம்னு இருக்கு. ஆமா. என்ன அப்படின்னா கல்யாணத்துல அந்த இடத்துல அவர் அதை சொல்றது வந்து இப்பவே இவ்ளோ பேர் முன்னாடி இந்த விஷயத்தை இப்படி நம்மள திட்டுறவரு இன்னும் காலம் முழுக்க எல்லாம் என்ன நம்ம பண்றோமோ எல்லாத்துக்குமே இதை விட அதிகமா நம்மள வந்து திட்டுவாரு, கல்யாணம் பண்ணிக்கும் போது தாழ்விலும் வாழ்விலும் சாவிலும் இதெல்லாம் சொல்லிதானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு ஒரு முட்டாள் பார்த்து நடக்க தெரியாது முட்டாள் அப்படின்னு சொன்னதுனால பொத்துக்கிட்டு வந்துச்சா கோவம் உங்களுக்கு? சம உரிமை பேசு, நீ எல்லாம் ஒரு பேசு. முட்டாள் சொல்லிட்டு போய், முட்டாள் நான் சரியா தானே வந்தேன், ஒரு திட்டா முடிஞ்சு போச்சு. இவ்வளவு கல்யாணத்தை அவங்களுக்கு என்ன இன்டென்ட் தெரியுமா, டைவர்ஸ் பண்ணணும்னு இன்டென்ட். அதனால இதுல இருக்கு. divorce பண்றதுக்கு அந்த பொண்ணு ஏன் ஏங்க, அவ்வளவு தூரம் இதெல்லாம் ஒரு வந்து நார்மலா போற வாக்குல அவன் அசிங்கமா திட்டிட்டு இருக்காங்க. முட்டாள்ன்றது திட்டுட்டாங்க, முன்னாடி life அசிங்கமா நீங்க இந்த வடிவேலு படம் எல்லாம் பாத்துருக்கீங்கல்ல, கதவை மூடிட்டு ஆமா குமுறுன்னு அடிக்கிற அடி தலகாலம் எல்லாம் பிஞ்சு போய் எல்லாம் பார்த்தது இல்லையா? இதெல்லாம் எல்லார் வீட்லயும் எல்லாமே நடக்கிறதா பண்ணிருக்காங்க. அதான் சொல்றேன். அதெல்லாம் என்னன்னா, நடக்காம இந்த பொண்ணு இப்பவே இப்போ தடுத்துருச்சு. நீங்க சொல்ற மாதிரி நீங்க அதை பெண் உரிமையா பேசலாம். பட் எங்க சைடுல இருந்து நீங்க கரெக்டா தப்பான்னு கேட்டதுக்கு எங்களை பொறுத்தளவுக்கு அந்த பொண்ணுக்கு வேற ஏதாவது இன்டென்ஷன் கூட இருக்கும். இருக்கும். உங்களை மாதிரியே நான் யோசிக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு இன்னொரு விஷயம் ஏதோ இருக்கு, அதனால அதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு இதை இருக்கலாம், பண்ணிருக்கணும்னு இருக்குன்னு சொல்லமா, சரி, நீ okay, வேற எங்க இருக்கலாம். கோத்து விட்டுறாத. இருக்கலாம். சரி, okay, இருக்கலாம். இருக்கலாம். அதே மாதிரி அந்த பையன் வந்து மாப்பிளை அவர் வந்து ஸ்பாட்ல அந்த பொண்ணை முட்டாள் திட்டுறாரு அப்படின்னா சோ அவருக்கு கூட தான் மனசுல இந்த பொண்ணை பிடிக்காம இருக்கலாம். பிடிக்காமலாம் இருக்கலாம்ல, ஒரு பாசத்துல ஒரு சொல்லிருக்காரு, ஓ இது கூட பார்த்து நடக்க தெரியாதா முட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரு நம்ம மொழியில தாங்கி பிடிப்பாங்க, ஏன்னா அதுக்கான ஒரு மேடை தான் அது, தாங்கி பிடிக்கிறதுக்கான மேடை மட்டும். சரி, இப்ப உதாரணத்துக்கு உங்க கதைக்கு வருவோம். இதுக்கு முன்னாடி திட்டின்னு உங்க வீட்டுக்காரு இப்ப மௌன விரதத்துல இருந்தாரு சொல்றீங்களா? சோ அதுக்கு முன்னாடி திட்டிருந்தாரு, நீங்க டிவோர்ஸ் கொடுத்துட்டீங்க. அத நம்ம கேட்டுக்கிட்டோம். அப்ப அதாவது திட்டுறத நம்ம வாங்கிக்கிட்டோம். அதேதாங்க இதுவும் ஒரு தைரியம் இப்படி எல்லாம் நடக்குமா? ஆனா இப்ப நடக்குதுல்ல. இப்ப அதே மாதிரி நாளைக்கு நானும் நினைப்பேன், இல்லாட்டி அடுத்து கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பொண்ணு நினைக்கலாம், பண்ணலாம். காதல் மோதல்ல தான் ஆரம்பிக்கும். என்ன நம்ம தான் சொல்லிருக்கோம்ல, காதல் மோதல்ல ஆரம்பிக்கும். ஆமா, அது மாதிரி அவர் ஒரு ட்ரை பண்ணிருக்கலாம், ஒரு அஃபெக்ஷன் அதிகப்படுத்த. கோவம் இருக்கிறதுக்கு குணமும் இருக்கும். மோதல் காதல்ல ஆரம்பிக்கலாம், ஆனா மோதல் வந்து திருமண வாழ்க்கையில ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். சரி, அவங்களுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் ஆயிருக்கும். ஆமா, எனக்கு தெரிஞ்சு அவங்க வழக்கப்படி எப்படி நடந்ததோ நடக்கலையோ, காலையில நேரா 2 பேரும் மணமகளும் நேரா வந்து மண்டபத்துல உட்கார வச்சு பண்ணிருக்கணும். இதுக்கு முன்னாடி அவங்க எப்படியா பேசிருப்பாங்க, ஒரு 6 மாசம் தொடர்ந்து. இப்ப சில நம்ம அன்னைக்கு பேசின மும்பை கல்யாணம் மாதிரி 10 வருஷம் கூட இருக்கலாம், ஒரு வருஷம் கூட கல்யாணம் நடந்திருக்கலாம். நமக்கு அதெல்லாம் தெரியாது. பட் நம்ம படிச்ச செய்திகள் நீங்க பார்த்ததை வச்சு சொல்றதை வச்சா ஒரு 6 மாசமா பேசிருப்பாங்க. அந்த 6 மாசத்துல ஒரு வார்த்தை கூட முட்டாள் சொல்லி இருக்க மாட்டாரா? வேற மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணிருக்க பேசிருக்க மாட்டாரா? அதெல்லாம் வேற ஒரு காரணம் தேவை. டிவோர்ஸ் பண்றதுக்கு ஒரு காரணம் வேணும். இப்போ அது ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. இப்ப ட்ரெண்டிங் என்னதுமா, இப்ப எப்படி ஹாய் டிவோர்ஸ் ஆயிச்சா, அது மாதிரி இன்னும் ஆவலையா, ஓ என்ன பண்ணுவீங்க சொசைட்டி அடி போயிட்டு இருக்கு. ஆமா, இப்போ ட்ரெண்டிங்கா இப்ப பொண்டாட்டியோடவோ குழந்தையோட இருக்கிறதே இப்ப வந்து அவுட் ஆஃப் ட்ரெண்ட். ஆமா, இப்ப வந்து எப்படி ட்ரெண்ட்னா, டிவோர்ஸ் ஆகலையா, ஏன் இன்னும் ஆகல, எவ்வளவு வருஷம் 5 years, ஐயோ ஒரே புடிச்சுடுவா. ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு காலம். எங்களுக்கு தெரிஞ்சு சொல்றேன் நான் ஒருவேளை அது மாதிரி இந்த அம்மா வந்து அதிலே ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னு 3 நிமிஷத்துல இன்னைக்கு உலகமே பேசிச்சுல இந்த திருமணத்தை. இதே அந்த பொண்ணு முட்டாள்னு அவனும் சொல்லி அவர் வந்து சொல்லிருக்க மாட்டாரு, அவன் டிவோர்ஸ் குத்துந்தான்னு வச்சுக்கேன். இவங்க இந்நேரம் மாதர் சங்கம், மகளிர் உரிமை, காவல் நிலையம் எல்லாத்துலயும் போயிட்டு இது பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு இடமே இருந்திருக்கு. சென்னை சேப்பாக்கத்துலயும் சரி, இதுல நம்ம வள்ளுவர் கோட்டத்துல இந்நேரம் கொடியும் கம்பமா நிச்சயமா கொடியை தூக்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. நடந்திருக்குமா இல்லையா? நிச்சயமா நடந்திருக்கும். ஆமா, பெண்கள் நாட்டின் கண்கள், அதனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லா பெண்களும் குரல் கொடுத்து அவர் கண்ணை அவர் திட்டிட்டாரு. அவ்வளவுதான், பெண்கள் நாட்டின் கண்கள், அவர் கண்ணை அவர் திட்டிட்டாரு. அந்த பொண்ணு என்ன யோசிச்சிருக்கு, முதல் கோணல் முற்றிலும் கோணல், அதனால இப்பவே இப்படி இருக்கா, இவன் கூட எப்படி நம்ம காலம் ஃபுல்லா. அதுக்காக தானே சொல்லிட்டோம், 6 மாசமா ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகி ஒரு 2 மாசம் பேசியிருப்பாங்க. அப்ப ஏதாவது நடந்திருக்கலாம், அப்பவே நிறுத்தி இருக்கலாம். மண்டபத்தை புக் பண்ணி சாப்பாட்டுக்கு ஆளை சொல்லி அவ்வளவு பேருக்கு பத்திரிகை கொடுத்து வர வச்சு இவ்வளவு செலவுகளா வேஸ்ட் ஆச்சுன்றதான் நாங்க சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே. இப்போ இது வந்து இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரா டாபிக் வந்து ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கிறது. என்னன்னா, கல்யாணம் ஆன ஒரு 3 நிமிஷத்துலயே அந்த பொண்ணு வந்து டிவோர்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி திட்டினதுனால அந்த பொண்ணுக்கு அது பெரிய வார்த்தையெல்லாம் இருந்திருக்கலாம். ஸோ நமக்கு திட்டு வாங்குறது, நம்ம வந்து ஒரு விஷயத்தை பெருசா எடுத்துக்கிறதும் சின்னதா எடுத்துக்கிறதும் நம்மளோட மனநிலையை பொறுத்து தான். நீங்க ஒரு பெண்ணா
பாக்குற பெண் நேர்களுக்கு ஒரு அட்வைஸா Advice சொல்லுங்க, மாதிரி சொல்லணும். கோவப்படாதீங்கம்மா ஆமா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதை ஊக்குவிக்கிற நீங்க மாதிரி உள்ள ஊக்குவிச்சு ஏற்கனவே அங்க ஃபேமிலி கோர்ட்ல இடம் இல்லைன்னு நிறைய சொல்லி இப்ப பெண்கள் கோர்ட் அடிமையா எனக்கு வாழ்ந்துட்டு என்னவோ இருக்காங்க. இவங்க மனசுல இருக்கிறத அப்படி இந்த ஷோவை வச்சு அப்படியே வெளியே கொட்டுற மாதிரி இருக்கு இவங்க எனக்கு என்னவோ. கணவருக்கே ஏதாவது ஒரு Maybe. இட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. Maybe பார்த்து இருக்கலாம். நடந்துக்கோ, என்னோட கணவருக்கு மட்டும் இல்ல, பாத்துக்கோ, இதெல்லாம் ஆமா. நடக்குது. அடிமைத்தனம் படுத்துற அத்தனை ஆண்களுக்குமே இது வந்துட்டு ஒரு பெரிய இன்டா வச்சுக்கோங்க. அப்ப உங்க அப்ப வந்து உங்க வீட்லயுமே சொல்றேன், உங்க வைஃப் கிட்ட அப்ப நீங்க உங்க வீட்டுக்காரர் உங்க அடிமை வச்சுக்கிறாரா? ஆ, இதுக்கப்புறம் வச்சுக்கணும்ல. இதுக்கப்புறம் அப்ப இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஆமா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி அவ்வளவு எவ்வளவு பயம் இருந்தா ஆமா காலையில பணிவா மௌனம் வருது வந்திருக்காரு. ஆமா மௌனம் ஒரே ஒரு இருந்தது. செய்தி அதை பார்த்துட்டு இவ்வளவு அமைதியா ஏன்னா ஒரு இருக்கிறாரு. சின்ன விஷயம் தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அப்ப எந்த அளவுக்கு உங்க மேல லவ் பண்றாருன்னு பாத்துக்கங்க நீங்க. ஏன்னா நீங்க விட்டு போயிடக்கூடாதுன்னு உங்க மேல எவ்வளவு லவ்வா இருக்காரு. இதுக்கு முன்னாடி திட்டின்னு இருந்தாரு, இன்னைக்கு காலையில மௌனம் இருந்திருக்காருன்னா நீங்க வேணும் அப்படின்னு அவரு உங்க மேல எவ்வளவு லவ் பண்ணிருக்காரு நீங்க யோசிக்கணும். அதை விட்டுட்டு நான் எடுத்த கவுத்தன்னு சொல்லிட்டு முடியெல்லாம் பண்ணக்கூடாது. இல்ல, ஒரு ஆண் இல்லாம பெண் வாழலாம், ஆனா பெண் இல்லாம ஒரு ஆண் வாழறது ரொம்ப கஷ்டம் தினேஷ். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட நான் உங்களை நாளைக்கு மீட் பண்றேன். சோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃப்ரெண்ட்வுட்ஸ் டிவியின் டீ பிரேக் டீம்.